கம்பத்தை முதல் வாசப்படியில் நிறுத்தினாரு. எங்க கைலங்கிரியில. ஆமா. அதன் மீது நின்று தவம் செய்யும் போது அர்ஜுனன் தலைக்கு மேல 38 அடி அக்னி கம்பம் தணலிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. கம்பம் தணலிட்டு எரியுது. ஆமா. ஏன்னா அர்ஜுனன் தவத்துல ஏதாவது ஒரு பின்னகம் நேர்ந்தால் கம்பத்தினால அர்ஜுனுக்கு ஆபத்து வரும். இல்லையேன்னு அர்ஜுனனுக்கு அது பாதுகாப்பா தான் இருக்கும். இப்படி தவத்தை முகமுக ஆரம்பிச்சாரு கைலங்கிரி முதல் வாசப்படியில. அர்ஜுனன் போய் கைலங்கிரி முதல் வாசப்படியில கொண்டு போய் கம்பத்தை நிறுத்தி தவம் செஞ்சாரு. மற்ற தவரிசிகள் எல்லாம் தவம் செய்யறதா இருந்தா இந்த அடியில ஆகணும். தவவனத்துலதான் போய தவம் செய்வாங்க. இவன் ஏன் போய் முதல் வாசப்படியில் இருந்தான்னா பரமேஸ்வரன் படியளக்க போவதா இருந்தா நம்மை பாராம எங்க போக முடியும்? நம்மள பாத்துட்டு தானே போக முடியும். சிவனை கோரி பல ஆண்டு காலம் சிப்ப கோடி காலம் தவம் செஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. அதாவது அவர்களுடைய தாடி சடா முடியெல்லாம் ஊனாங்குடி போல பறந்து கோட்டாங்குருவி எல்லாம் கூடு கட்டி குடிவிட்டு குடி போயிருக்கான். அவ்வளவு காலம் தவம் செஞ்சு கூட பரமேஸ்வரன் அவங்களுக்கு எல்லாம் வர கொடுக்கல. அப்படின்னா அவ்வளவு காலம் நாம தவம் செஞ்சா எப்ப போய் பாரத போர் முடிக்க முடியும்? முடியாது. அதனாலதான் அர்ஜுனன் தவ கம்பத்தை முதல் வாசப்படியில நிறுத்தி தவம் செஞ்சான். அப்படி தவம் செய்யும் போது கைலகிரியே ஒரு புதுவிதமா இருந்தது. அப்ப நந்தேஸ்வரனை கூப்பிட்டு, நந்தேஸ்வரா என்னைக்கும் இல்லாதபடி இன்று கைலங்கிரி ஒரு புதுசா ஒரு வினோதமா இருக்குது, என்ன காரணம்னாரு. யாரு? சிவபெருமா. அப்ப நந்தேஸ்வரன் சொன்னா, சாமி யாரோ பூலோகத்துல பிறந்த ஒரு நரமானிடை அத்துமீறி முதல் வாசப்படியில தவ கம்பத்தை நிறுத்தி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னார் நந்தேஸ்வரை. அப்படியா? தவறிசைகளா தவம் செய்யலாம் தான். தவவனத்துல இந்திரநீலாவனத்துலதான் தவம் செய்வாங்க. ஒரு நரமானிடை அவ்வளவு அத்துமீறி தவம் செய்யறானா? இவன் தவத்தை பரிசோதிக்கணும்னு தான் பகவான் என்ன செஞ்சாரு? கரையாங்கூட்டத்தை கூப்பிட்டாரு. கரையாங்கூட்டத்தை உண்டு செஞ்சாரு. ஆமா, உண்டு செஞ்சு அர்ஜுனன் தவம் செய்யறானே அந்த தவ கம்பத்தை அரித்து அவனை தரையில சாய்த்து அவனுடைய தவத்தை கலைச்சிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனாரு. அப்ப கரையான் கூட்டம் எல்லாம் போச்சு அர்ஜுனன் தவம் செய்யற கம்பத்தை அருகில. ஆனா எதுவுமே நெருங்க முடியல. காரணம் அக்கடி சுவாலயம் கம்பத்தை சுத்தி தணலிட்டு எரியுது, எரிஞ்சிட்டு இருக்குது. ஆமா. அப்ப கரையாங்கூட்டம் எதுவுமே கிட்ட நெருங்க முடியல. அதனால கரையாங்கூட்டம் எல்லாம் திரும்பி வந்து, சுவாமி அர்ஜுனன் தவம் செய்யற அருகில நாங்க போக முடியல, அக்னி சுவாலயம் தணலிட்டு எரியுது, அதனால எங்களுக்கு மூஞ்சி கருவுனதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லி கரையாங்கூட்டம் எல்லாம் திரும்பி பரமேஸ்வரன் போய் சொல்லிச்சு. அடேங்கப்பா, அவ்வளவு வல்லமையா அவனுக்கு. அப்படி தவம் செய்யறானா? சரி நீங்க போங்க அப்படின்னு கரையான அனுப்பிட்டு பகவான் என்ன செஞ்சாரு? மறுபடியும் இடி பகவான கூப்பிட்டாரு. இடிபண்ணா நீ புறப்படுற, வாயு பகவான் பெரும் காற்றா அடிக்க கருணபருவா பகவான் மலைபொழிய 7 இடியும் சேர்ந்து பேரிடியாக அர்ஜுனுடைய சிறை மீது இறங்கி அவனுடைய தவத்தை கலைச்சிட்டு வா போ அப்படின்னு அனுப்பினாரு பரமேஸ்வரை. இடி பகவானை வந்து அர்ஜுனன் தலைமையில இறங்க சொல்லி. ஆமா. அப்போ அர்ஜுனன் அங்க தவம் செய்யும் போது அசரீர் பேசியது. எப்படி? அர்ஜுனா இடி பகவானால உனக்கு ஆபத்து வர போகுது, எச்சரிக்கையா இரு அப்படின்னு சொல்லி அசரீர் பேசியதான். இதை அறிந்த உடனே அர்ஜுனன் என்ன பண்ணான்? 7 இடியும் சேர்ந்து பேரிடியா கிடுகிடுன்னு வந்தான்ல. அப்ப அர்ஜுனன் கொஞ்சம் சிரசை இப்படி ஒரு பக்கமா தலைய சாச்சிட்டான். அப்போ நேரா வந்தா இடி பகவானை கத்துல முடிஞ்சிட்டான், கத்துல போட்டு அடக்கிட்டாரு. ஆமா. அப்படி அடக்கின உடனே யாருப்பா என்னன்னு கேட்டான். நான் தான் சாமி இடி பகவான். உன் சிரசு மேல இறங்கி உன் தவத்தை கலைக்க சொல்லி பகவான் அனுப்புனாரு, சொல்லு புத்தி கேட்டு வந்துட்டேன்னா. அப்படியா? சரி சரி, சொல்லு புத்தி கேட்டு வந்த உன் புத்தியோட வரல, உனக்கு எனக்கு என்ன பாக்க? அதனால சிவனுடைய வார்த்தை கட்டுப்பட்டு வந்தியா? சரி. ஆனா உன்னை விடுபடணும்னா விடணும்னா ஊடாக மக்களும் அர்ஜுனான்னு பேர் சொன்னா 5 தூரம் போய் அப்பாலதான் இறங்கணும். 5 தூரம் போய் இறங்கணும்.
ஒரு சத்தியம் செய்யி அப்படின்னு இடி பகவானை கேட்டான் அர்ஜுனன். சரி சாமி அப்படியே சத்தியம் செய்யறேன்னு செஞ்சான். அதன் பிறகு இடி பகவான் பார்த்தான். சாமி இப்படியாப்பட்ட ஒரு வல்லமை உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாத போச்சு. ஒரு நரமானிடனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்குன்னு எனக்கு தெரியாத போச்சு. அதனால என் தங்கச்சி ஒருத்தி மின்னல் ஒளியான்னு அழகு வாய்ந்த ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. அவளை இப்படிப்பட்ட வீர புருஷனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சியை நீ கல்யாணம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா இடி பொண்ணு. சரிப்பா நான் தவம் முடிஞ்சு திரும்பி போகும்போது உன் தங்கச்சியை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப நீ சொன்னதுக்கெல்லாம் சாட்சி யாரு? எப்படி சாட்சி ஏத்துக்க முடியும்? எப்படி சும்மா கூட நீ தப்பிக்கிறதுக்கு தேடுவல்ல அப்படின்னு சொன்னோம். இல்ல உண்மையே அதுதான். ஆனா இங்க பார்த்தா எதுவுமே சாட்சி சொல்றதுக்கு எதுவுமே நடமாட்டம் இல்ல. ஜீவஜந்தம் இல்ல, நடமாட்டம் இல்ல. இந்த இடத்துல முன்னாடி பார்த்தா ஒரு சங்கங்குத்து மட்டுமே இருக்குது. சங்கங்குத்து? ஆமா. இந்த சங்கமுள்ள சாட்சியா? நானு இனிமே அர்ஜுனான்னு பேரை கேட்டா இங்காத தூரம் போயிடுறேன். அதை விட திரும்பி போகும்போது என் தங்கச்சி மின்னல் ஒளியாலையும் கல்யாணம் செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சங்ககுத்த சாட்சி வச்சு இடி பகவான் அர்ஜுனுக்கு சக்தி செஞ்சான். அதனால இன்னைக்கும் பெரியவங்க சொல்லுவாங்க சங்ககுத்து மேல இடி இறங்காதான், இங்காத தூரம் போய் இறங்குமா. இப்படி சத்தியம் செஞ்சுட்டு இடி பகவான் போய் பரமேஸ்வரனை பார்த்தான். என்னப்பா ஆச்சு போன காரியம் என்ன, காயா பழமா அப்படின்னு கேட்டாரு. யாரு? சிவபெருமா. அதை ஏன் சாமி சொல்றீங்க? போன இடத்துல சம்பந்தம் பேசிக்கிட்டு வந்துட்டேன். ஏண்டா என்ன வேலைக்கு அனுப்பணும்? என்ன காரியம் பண்ணிருக்கிற? சம்பந்தம் பேசவா அனுப்புனேன் அப்படின்னா. சாமி அர்ஜுனுடைய வல்லமை தெரியல, தெரியாம நான் போய் அகப்பட்டுட்டேன். மீண்டு வர்றதுக்கு வேற வழி தெரியல. அதனால நான் அவகிட்ட சத்தியம் செஞ்சுட்டு என் தங்கச்சியும் திருமணம் செஞ்சு கொடுக்கறேன்னு சத்தியம் செஞ்சுட்டு வந்துட்டேன் சாமி. அவனுடைய தவத்தை என்னாலையும் கலைக்க முடியலன்னா இடி பகவான் அப்படி சொன்ன உடனேதான் பகவான் பரமேஸ்வரன் பார்த்தாரு. சரி போ, ஆள் அனுப்புறதா தோணும், நாமளே போறது உத்தமம், நானே போய் பாக்குறேன் அப்படின்ட்டு சிவபெருமா என்ன செஞ்சாரு? ஒரு வேடர்கள தலைவனா தன்னுடைய உருவத்தை மாத்தினாரு. கூட்டத்துக்கெல்லாம் தலைவனா வேடனா. பார்வதியா ஒரு வேடிக்கையா படியெடுத்துவா அப்படின்னாரு. வேளவர் விநாயகரை இருவர்களோ சிறு வேடர்களாகவும் 4 வேதங்களையும் வலைகளாகவும் சாஸ்திரங்களாரும் நாய்களாகவும் செஞ்சு தேவகணங்கள் எல்லாம் வேடர் கூட்டமா வேட்டைக்கு புறப்படணும், வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்ப பார்வதி கேட்டாங்க, சாமி என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு என்னத்துக்கு வேட ரூபம் தரிச்சு வேட்டைக்கு போகணும்னு கேக்குறீங்க, என்ன காரணம் அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரனை கேட்டாங்க. பார்வதி யாரோ பூலோகத்து நரமானிட அத்துமீறி முதவாசப்படியில சம்பத்தை நிறுத்தி தவம் செய்யறான். கரையான் கூட்டத்தை அனுப்பணும், தவத்தை கலைக்க முடியல. இடிமண்டம் போனா அவனாலையும் முடியல. அதனால நாமள நேரா போய பரிசோதிக்கணுமா அப்படின்னாரு. சாமி ஒரு பக்தன் தவம் செஞ்சா அவனை பரிசோதிக்கலாம். பரிசோதிச்ச பிறகு அவனுக்கு வரம் கொடுக்கறது தானே உங்க வேலை. மீண்டும் மீண்டும் எதுக்கு நாம வேடர் கூட்டமா போகணும் அப்படின்னு பார்வதி கேட்டாங்க. பார்வதி அர்ஜுனன் தவம் செய்யற இடத்துக்கு நாம வேடரோகம் தரிப்பதற்கு மற்றும் ஒரு காரணம் உண்டு. அது என்ன காரணம்னா, பகவான் இங்க வந்து அர்ஜுனன் பகவானை நோக்கி தவம் செய்யற விதத்தை இருலோக சஞ்சாரி நாரதன் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் என்ன செஞ்சான்? அஷ்டாபுரத்துல போய் துரியோதன கிட்ட சொன்னான். துரியோதன இடத்துல போய், ஆமா துரியோதனா உன் எதிரியாகிய அர்ஜுனன் கைலங்கிரியில தவம் செய்யறான். சிவகிட்ட அவன் வரவாங்கிட்டா எதிரியினுடைய பலம் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னான். அடடா அப்படியா? அந்த அர்ஜுனன் இப்ப தனியா கைலங்கிரியில தவம் செய்யறான், அவனை அங்கேயே மடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி துரியோதனன் என்ன செஞ்சான்? தன்னுடைய சிநேகிதனாகிய மூர்க்காசூரனை கூப்பிட்டான். மூர்க்காசூரனை அர்ஜுனன் கைலங்கிரியில அவன் செய்யறான், அவனை அங்கேயே மடிச்சிட்டு வா அப்படின்னு துரியோதனை அனுப்பினா மூர்க்காசூரனை. மூர்க்காசூரன் எப்படி வர்றான்? பெரிய ஒரு பன்றியா தன்னுடைய உருவத்தை மாத்தி, பன்றியா உருவத்தை மாத்தி 40 கஜ அகலம்
80 கஜ நீளம் பெரிய ஒரு மலைப்பன்றியா தன்னுடைய உருவத்தை மாத்தி அர்ஜுனன் தவம் செய்யக்கூடிய இடத்துக்கு மூர்க்காசுரம் பன்றியா வந்துகிட்டு இருக்கிறான். அதனால கைலங்கிரியில நாம போகாவிட்டா மூர்க்காசுரனால அர்ஜுனுக்கு ஆபத்து வரும். அர்ஜுன பரிசோதிச்ச மாதிரி இருக்கும். அவனுக்கு வந்த ஆபத்தையும் காப்பாத்தணும். அதுக்காக தான் இப்ப வேட ரூபம் தரிச்சு நாம அர்ஜுனன் இருக்கிற இடத்துக்கு போறோம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னாரு. சரி வாங்க போலாம் அப்படின்னு தேவகணங்கள் எல்லாம் புடைசூழ சிவபெருமான் வேடர் கூட்ட தலைவனாகவும் பார்வதி வேடிக்கையாகவும் வேளவரர் விநாயகர் இருவர்களும் சிறு வேடர்களாகவும் தேவகணங்கள் எல்லாம் வேடர் கூட்டமாகவும் பகவான் வேட்டையாட பண்ணி துரத்திட்டு போறாரு. அப்போ அந்த பண்ணி அர்ஜுனன் நவக்கம்பத்துக்கு அருகில வந்துருச்சு. பண்ணி போயிருச்சு. ஆனா விட்டா என்ன செய்யும்? கம்பத்து மேல மோதனா கம்பத்தை சாச்சிரும். நம்முடைய தவம் கலைஞ்சு போயிரும். அதை விட நமக்கும் ஆபத்து நேரும். இந்த பண்ணி விடக்கூடாதுன்னு அர்ஜுனன் வில்ல வளைச்சு காண்டீபத்தினா நேரா வர்ற பண்ணிய கம்பத்துல இருந்து வேற அடிக்காம பண்ணிய யாரு? அர்ஜுனன் பண்ணி துரத்திட்டு பின்னாடி வந்தாரு சிவபெருமான். அர்ஜுனே தவம் செய்யற இடத்துக்கு பண்ணி போயிடுச்சு. அந்த அர்ஜுனுக்கு ஆபத்து வந்துருன்னு பின்னாடி வந்த ஒரு சிவன் என்ன பண்ணாரு? அவரு வெள்ள வளைச்சு ஒரு பானம் போட்டாரு. அர்ஜுனன் போட்ட பானம் மூக்களை தச்சு பின்புறமா போச்சு. வேடம் போட்ட பானம் என்ன பண்ணிச்சு? பின்னாடி தச்சு முன்னாடி போச்சு. பின்னாடி மூக்கு வழியா போயிடுச்சு. ஆமா, பண்ணி தரையில சாய்ஞ்சு போச்சு. இங்க வந்து பார்த்தாங்க பண்ணி அடிபட்டு கிடக்குது. ஆனா 2 ஆசனம் தச்சிருக்குது. எப்படி எப்படி? என்ன காரணம்? என்ன காரணம்? நாம போட்டது ஒண்ணுதான். பண்ணி துரத்திட்டு வரும்போது பின்னாடி நின்னு போட்டோம். அது பின்னாடி தச்சு மூக்கு வழியா போயிருக்கு. ஆனா முன்னாடி தச்சு பின்னாடி போயிருக்குது. ஆனா நமக்கு முன்னே எவனே போட்டான் அப்படின்னு சொல்லி பாத்தாருங்க. வேடர் கூட்டம்லாம் யாரும் நான் இல்ல நீ இல்லன்னாங்க. ஏடா நீ பண்ணி அடிச்சா நீ பண்ணி இல்ல சாமி, என்னைக்காவது உங்களுக்கு முன்னாடி நான் அடிச்சிருக்கிறேன்னா கிடையாது அப்படின்னாங்க. இந்த பண்ணி அடிச்சத பாத்தியா அப்படின்னாரு. நான் தாங்க அடிச்சேன். எதுக்குடா அடிச்சேன்? நான் பண்ணி துரத்திட்டு வந்து தெரியாது. வந்துகிட்டு இருக்கிறேன், தன்னை கூட்டத்தோட வந்துகிட்டு இருக்கிற வேடரோட வந்துகிட்டு இருக்கிறேன். நான் துரத்திட்டு வந்த பண்ணி எதுக்குடா அடிச்சேன் அப்படின்னாரு. பண்ணி அடிக்கணும்னு அடிக்கலீங்க, ஏன் தவத்துக்கு ஆபத்து வரும் போல இருந்து இந்த பண்ணியால, அதுக்காக நான் இந்த பண்ணியை அடிச்சேன். ஏண்டா பண்ணி அடிக்கிறதுன்னா இத்தனை வேடர் கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் நான் தான். ஒவ்வொரு நாளைக்கும் வேட்டைக்கு போகும்போது முதல்ல நான் வேட்டையை அடிச்ச பிறகுதான் வேடர் எல்லாம் மற்றவங்க வேட்டையாடுவாங்க. அப்படி தவறி அவனாவது முன்ன எனக்கு முன்ன வேட்டைய அடிச்சுட்டானா அன்று பொழுது முழுசும் எனக்கு வேட்டை பலிக்காது. கூட்டத்துக்கு வேட்டை பலிக்காது. எதுக்குடா அடிச்ச அப்படின்னா, அப்பா நான் ஓம் பண்ணின்னு தெரியாது, எனக்கு ஆபத்து வருதுன்னு நான் அடிச்சேன். இவர் வம்பு சண்டை இருக்கிறாரு. ஏண்டா எத்தனை பேர் அப்படி கோழி சாமியார் பொறுப்புக்கிறீங்க? போடுறது சாமியார் வேஷம், சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு நின்ற இடத்துல யாரு பண்ணி தோத்திட்டு வருவோம் அடிச்சதுங்களான்னு கோழி சாமியார் எத்தனை பேரா போட முடியுங்க அப்படின்னு வம்பு சண்டை இழுத்தாரு. இல்லப்பா, நான் போலி சாமியார் இல்ல, நான் ஒரு சத்திரியை. காலத்தினுடைய கட்டாயம் என் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்காக சிவகிட்ட வரவாங்கிறதுக்கு வந்தேன். போலி சாமியார் இல்ல, நான் ஒரு சத்திரியன் தான் அப்படின்னா. சத்திரியனுக்கு எதுக்குடா இந்த சாமியார் வேஷம்? பங்காளி ஜெயிக்கணும், என் பங்காளிகளை ஜெயிக்கணும் சாமி அப்படின்னா. அப்படின்னா உன் பேர் என்னடா? என் பேர் தான் சாமி அர்ஜுனை. என் பேர் அர்ஜுனை. என் எதிரிகள் துரியோதனாதிகள், அவங்கள ஜெயிக்கிறதுக்காக தான் நான் வரவாங்க வந்தேன் அப்படின்னா. அப்படியா? வாடா வா, இன்னைக்குதான் வந்து வழிய மாட்டிக்கிட்டவா அப்படின்னு சிவபெருமான் சண்டை இழுத்தாரு. பழைய காலத்து பகைடா உனக்கும் வேடனுக்கும் உனக்கும், அதனால உன்னை விட போறதில்ல அப்படின்னாரு. நீ வேடை காட்டுல தெரிகிறவன், நானே ஒரு சத்திரியை. உனக்கும் எனக்கும் என்ன பகை? பகையோ பின் பகையோ எதுவுமே இல்ல. அப்படி இருக்க எதுக்கப்பா சண்டைக்கு இழுக்கிற அப்படின்னு. இல்ல, பல காலத்து பகை இருக்கிறான்னா. எப்படி பகை? அதான் எப்படி பகைன்னு கேட்டான். வில்வத்தை கத்து கொடுங்க சாமி, நானும் உங்ககிட்ட கத்துக்கிறேன்னு கேட்டான். என்னையும் சீடனா ஏத்துங்க ஏத்துங்க அப்படின்னு.
அப்போ துரோணர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ராஜகுமாரர்களுக்கு 105 பேத்துக்கு வித்த கத்து கொடுக்குறேன்பா, உனக்கு கத்து கொடுக்க எனக்கு நேரம் இல்ல போன்ட்டார். போ. அப்போ இந்த பையன் என்ன பண்ணா, அப்பவே வனத்துல வந்தான். துரோணர் மாதிரி களிமண்ணுல ஒரு பதுமை செஞ்சான். ஆமா, அது முன்னாடி நின்னு இப்படிதான் வில் எடுக்கிறதா, இப்படிதான் கடை கொடுக்கிறதா அப்படின்னு இந்த பையன் வில் வித்த கத்துக்க ஆரம்பிச்சுட்டான். உருவத்தை வச்சு. ஆமா, வேலை குரு மேல இருந்த பக்தியினால இந்த பையனுக்கு துரோணாச்சாரியர் 105 பேத்துக்கு என்னென்ன வித்த கத்து கொடுக்குறாளோ அது எல்லாம் இந்த பையனுக்கு தானா